ஞாபகம் இருக்குது. இப்போ எனக்கு 32 வயசாகுது. இப்போ தான் இந்த கோயிலுக்கே நான் வரேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்துட்டு எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் அவுட்ரோ வந்துட்டு கொடுக்க மறந்துட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து சரியான டயர்டு, படுத்து தூங்கியாச்சு. இப்போவும் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் தானே நினைக்கிறீங்க. இப்போ வந்துட்டு போகிறது எங்கள் அம்மாவோட குலதெய்வம் கோயில். இப்போ போகிற வழியில் வந்துட்டு கொல்லங்குடி போயிட்டு கொல்லங்குடி காளியை வந்துட்டு தரிசனம் பெற்றுவிட்டு அப்புறமா மேலக்கொடுமலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போவோம். அங்கே வந்துட்டு எங்கள் அம்மாவோட குலதெய்வம் கோயில் இருக்கு. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த சிவராத்திரி குலதெய்வ வழிபாடு பயணத்தை வந்துட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சிரிச்சு கிரிச்சு வண்டி விட்டுட தம்பி. அவரு சிரிக்கவே மாட்டாரு. வீட்டுக்கார வண்டி ஓட்டு முடிச்சுட்டாரு. என் பிரச்சனை அழகா சிரிப்பான். மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படி டயப்பரை மட்டும் போட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். இனிமே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். அப்படியே கார்லயே உட்காந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நல்லபடியாக கொல்லங்குடியில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. மேடம் அவங்களோட பர்ச்சேஸையும் முடிச்சுட்டாங்க. ஒரு வழியாக மேடத்துக்கு ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டாச்சு. அடுத்து எங்கள் அம்மாவோட குலதெய்வமான கொடுமனூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்துட்டு போக போகிறோம். அங்கே எந்த சாமிமா? கோட்டை கருப்பர் தானே? அங்கே வந்துட்டு கோட்டை கருப்பர் சிங்காரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கடவுள்லாம் இருக்காங்க. அவங்களையெல்லாம் போய் கும்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு கிடா விருந்து போடுவாங்க. நல்லா ஒரு போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். மறுபடியும் மீட் பண்ணலாம். என்னடா என்னடாம்மா போதுமா? குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வர்றது அப்படிதான் இருக்காங்க. நாங்கள் இப்போ
எங்கள் ஊர் தேவக்கோட்டையிலேருந்து இப்போ நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு கோயில்லையுமே நேர்த்திக்கடன் செலுத்துறது, அவங்களோட சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயில்லையுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் இப்போ ஒரு கோயில் பார்த்தோம். இன்னும் போகிறதுலலாம் எத்தனை கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள்லாம் உங்களோட குலதெய்வம்க்கு வந்துட்டு எந்த கோயிலில் போயிட்டு வழிபடுவீங்க, உங்கள் குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அப்படியே ஊருக்கு போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். குதிரை குதிரை ஐயா பரமக்குடி வந்தாச்சு, யமனேஸ்வரம் வந்தாச்சு. டெம்போல எவ்வளவு ஜாலியா போறானுங்க போறோமா. என்னப்பா கறி கஞ்சியா நல்லா சாப்பிடுங்க. கறி கஞ்சி தான் பண்ணுங்க. யாருப்பா இங்க நாடா இருந்து ஆட்டுக்குட்டி, நிறைய ஆட்டுக்குட்டி இருக்கு. என்னோட போன எடுப்பா. ரோஸ் மில்லா எடுக்கோ. அண்ணனா ஒருத்தி மேப் பாருங்கடி. A few inches later. இந்த மரத்துக்கு வேர் எங்கே இருக்குன்னே தெரியாதான். இந்த கோயிலெலாம் நான் கிட்டத்தட்ட 8-9 வயசு இருக்கும் போது பார்த்த ஞாபகம் இருக்குது. இப்போ எனக்கு 32 வயசாகுது. இப்போ தான் இந்த கோயிலுக்கே நான் வரேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த முருக கடவுளுக்கு வந்துட்டு பாதமே இருக்காது. அது வந்துட்டு வெள்ளியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த சிலையில் பாதம் தேடுனாங்க, கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் பார்த்தேன். அதில் இப்போ வந்துட்டு வெளியில் தான் கால் வச்சுருக்காங்க. செமையாக இருக்குல்ல. இல்ல சாப்பாடே வெளில சாப்பிட்டுக்கலாங்குது. One hour later. தேவா உன் மூஞ்சி கொஞ்சம் நல்லா வச்சுருக்கிறியா? இப்போ
கோயிலில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. கெடா விருந்து ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால பசியின் கொடுமை தாங்காமல் நாங்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம். ஸ்ரீ அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடியில் ஒரு ஹோட்டலுக்கு. லாஸ்ட் இயர் இங்கே தான் சாப்பிட்ருந்தோம், இந்த இயரும் இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மாவாட்டுறீங்களா? அப்படிங்களா? சிக்கன் சிக்கன் மீல்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு சிக்கன் மீல்ஸுக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு கொடுத்துட்றாங்க, 2 பொரியல், தொட்டுக்கிறதுக்கு இவ்வளோ சிக்கன். செம்ம இல்லை, டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். பாய். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? குளி குளி என்னவாமா? ஊத்திக்கோ, ஊத்தி குளிங்களா? குளி குளி. அண்ணா பேர் மாமா பார்த்து குளி. சூப்பர் சொல்லு, சூப்பர் மாமா சொல்லு. இல்ல அதுக்கு ஜாலியா இருக்க போலடி இந்த வெயிலுக்கு. குழந்தைய கூப்பிடுறதுக்கு சொன்னது. வீட்டுக்கு போயிடுவீங்களா? என்னது? வீட்டுக்கு போயிடுவீங்களா? ஆமா, வீட்டுக்கு போயிடுவோம். சும்மா இங்க வந்தீங்களா? ஆமா. கார்த்தியை கூப்பிடுறதுக்கு. கார்த்தி பெரிய மனுஷன்ல, அவன் சின்னல பெரிய ஆள். அவனை கூப்பிட இந்த மாதிரி பெரிய கார் தான் வரணும். உங்களுக்கு எவ்வளோ கார் இருக்கு? 3 கார் இருக்கு. அம்மா மாமா ரவுண்டு கூட்டிட்டு போனாங்களே. உள்ளவா கார்த்தி. சொல்லுங்க. கோட் உட்காரணுமா? நல்ல திண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா போதும் போல இருக்குடி. நல்லா இருக்கு. வாங்க சித்தி போவோம். முன்னாடி நல்லா பெருசா ஆளுக்கு எடுத்துப்பாங்க. ஆமாம், நல்லா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மூட்டைக்கு புளி மட்டுமே வரும். நல்லா இருந்துச்சு, பெருசா பெருத்து பெருத்து இருந்தது. அப்படி பெருமனா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? இவங்க வீடு தான் அங்கே கட்டுறானுங்கள. ஆ புரியல. கீழே இறங்கணுமாண்டா அவளுக்கு.
இதுதான் வீடு. ஓ அது திலா வீட்டுக்கு போலாமா? கடிக்காது கடிக்காது. கொஞ்சம் கொஞ்சம் சும்மா வா வீட்டுக்கு போலாம் வா. வா வீட்டுக்கு போலாம் வா. சரி வீட்டுக்கு நான் வா கார்த்தி. டிலா விட்டு போ. அப்புறம் அம்மா திலா இங்க பாரு அம்மாவை. இல்ல அம்மா பாரு. பாரு பாரு மூஞ்ச பாரு டிலா. நாய் மூஞ்ச பாரு. எழுந்து போய் சொல்லி அதை விடு. இங்க பாரு அது எந்த பக்கம்லாம் திரும்புதோ அந்த பக்கம்லாம் போய் உட்காந்துக்கிறாடா. எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேனா அண்ணே சொல்லுங்க. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. சும்மா ஊரை ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் என்ன சுவிட்சர்லாந்து அமெரிக்காவை போயிருக்கீங்க சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்காதீங்க. எங்கள் கிராமம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்படியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு நல்ல சர்பத்தெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கே போயிடுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் சுற்றின கோயில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. கூடவே எல்லாருக்குமே இன்ஸ்டால என் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என் பையன் சொல்ல சொன்னால் அதே மாதிரி முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னென்ன சஜஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.